நாம் சீக்கிரமாக ஏதாவது செய்யலைன்னா ஃப்யூச்சரில் நாம் இருக்கிற இடம் கூட தெரியாமல் போயிடும். ஆண்டனி சிகரெட்டை புகைத்தபடி யோசனையுடன் கூறினான். ஆனால் நாம் என்ன செய்கிறது? ஹரிஷ் நம்ம ரூட்டில் வர ஆள் இல்லையே, அவனோட லைனே மொத்தமும் வேறையாக இருக்குது என்று ஆண்டனி கவலையுடன் கூறினான். சந்தனா மற்றும் அக்ஷரா காணாமல் போன விஷயம் தெரிந்தபோது அவர்களை காப்பாற்றி அதன் மூலம் ஹரிஷிடம் நல்ல பெயர் எடுக்க நினைத்தார்கள். ஆனால் ஹரிஷுக்கு அவர்கள் உதவி தேவைப்படவில்லை. அதனால் அந்த திட்டம் பலிக்கவில்லை. அப்போது ஜெசிகாவிற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அந்த ஜீவாவுக்கும் ஹரிஷுக்கும் ஒரு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, ஜீவா ஃபேமிலியோட பலம் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர நாம் ஹெல்ப் பண்ணால் அது மூலமாக ஹரிஷோட மனசில் இடம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஜெசிகா ஆர்வத்துடன் சொல்ல, அது கனவுல கூட நடக்காது. கோபமாக கத்தினான் ஆண்டனி. அவங்களுக்கும் நமக்கும் காலங்காலமாக இருக்கிற பகை மறந்து போச்சவனுக்கு அந்த ஜீவாவோட பிஸ்னஸை மொத்தமாக அழிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். எதுக்காகவும் அதை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஆண்டனி பிடிவாதமாக சொல்ல ஜெசிகா சலிப்புடன் அவனை பார்த்தாள். சென்னையில் நமக்கு சமமாக 3 பேர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்களாக இருக்கும். அதில் ஜீவா ஃபேமிலி இப்போ பவர் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால அவங்கள தோக்கடிக்கிறத பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இனி மிச்சம் இருக்கிறது அந்த நீரஜ் தான். ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நாம் ஜீவாவுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அது நமக்கு தான் நிரந்தரமாக இன்னொரு போட்டியை உருவாக்கிவிடும். அதுக்கு நான் தயாராக இல்லை. ஆண்டனி வெறுப்பாக பேச ஜெசிகா அதற்கு பதில் சொல்லவில்லை. அவள் ஹரிஷின் ஆதரவை பெற வேற என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாள். தீபக் ஹரிஷின் நம்பகமான பார்ட்னராக இருப்பதால் அவனுடைய தம்பியான நீரஜிற்கு எப்போதும் ஹரிஷின் ஆதரவு இருக்கும். மேலும் ஜீவா ஹரிஷின் உயிர் தோழன். அப்படி இருக்கும்போது ஆண்டனி சொல்வது போல அவர்கள் இருவரையும் எதிர்த்து நின்றால் நிச்சயம் ஆண்டனி ஹரிஷின் எதிரியாக மாற வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக உருவானால் ஆண்டனி ஃபேமிலி இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். இதையெல்லாம் யோசித்தவள் ஆண்டனிக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அப்போது திடீரென்று அவளுக்கு இன்னொரு யோசனை தோன்றியது. அண்ணா, நாம ஏன் ஹரிஷை நேரில் மீட் பண்ணி பேசக்கூடாது? இதை கேட்கும் போதே அவர்களது அடுத்த மூவ் என்ன என்பதை பற்றி ஜெசிகா ஒரு திட்டம் வகுத்திருந்தாள். ஆனால் அவள் எதற்காக ஹரிஷை சந்திக்க விரும்புகிறாள் என்று ஆண்டனிக்கும் புரியாவிட்டாலும் அவளுடைய மனதில் ஏதோ ஒரு திட்டம் இருப்பதை உணர்ந்து சரி என்று தலையசைத்தான். சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியின் ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைந்திருந்த இடத்தை சுற்றிலும் இருந்த அழகான இயற்கை காட்சிகள் இப்போது இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது. சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை பொறுத்தவரை அடுத்த ஒரு சில நாட்களிலேயே டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த முக்கியமான அமைப்புகளின் ஆதரவு மொத்தமாக வந்துவிட்டது. அதனால் இப்போது டெவில் கேங்கின் பக்கம் தோல்வி நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனாலும் இரு தரப்பிலும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருந்தது. அதே நேரத்தில் டெவில் கேங்கின் முகாமில் இருந்த சார்ஜென்ட் ஒரு சீரியஸான தோற்றத்துடன் தூரத்தில் இருந்த சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியின் ஹெட் குவார்ட்டர்ஸையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கை முஷ்டிகள் இறுகி இருக்க அவனுடைய கண்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள விருப்பமில்லாமல் ஏமாற்றத்தில் நிறைந்திருந்தது. நம்ம பக்கத்தில் ஆல்ரெடி கால்வாசி பேர் இறந்துட்டாங்க, பாதிக்கு மேல் காயப்பட்டிருக்காங்க. சார்ஜென்ட்டுக்கு பின்னால் வந்து நின்ற டெவில் கேங்கின் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஒருவன் மரியாதையுடன் கூறினான். நம்ம கிட்ட அந்த காயங்களை சரி பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் கம்மியாக தான் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் சண்டையை நம்ம கண்டினியூ பண்ணியே ஆகணுமா? அந்த ஆஃபீஸர் தயக்கத்துடன் கேட்க, இப்போ நம்மக்கிட்ட வேறு சாய்ஸ் இருக்கா என்ன? ஏற்கனவே முக்கியமான அமைப்புகளோட சப்போர்ட் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம முயற்சிகள் எல்லாமே வீணாக போச்சு. இனி மிச்சம் இருக்கிற நம்ம ஆளுங்களை வச்சு அவங்களோட போராடி ஜெயிக்க முடியாது. நம்ம டெவில் கேங்கோட தலைவர் அமைப்பில் இருக்கிற ஹை லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் ஜெயிக்க முடியும் சொன்ன சார்ஜென்ட் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு திரும்பி அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்தான். நான் உடனே ஒரு லெட்டர் எழுதுகிறேன், அது ரெடியானதும் நீயே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் நேரடியாக நம்ம தலைவர்கிட்ட அந்த லெட்டரை கொடு. நாம் தொடர்ந்து போராடலாமா இல்லை பின் வாங்கிடலாமா அப்படிங்கிறத பற்றி அவரே சொல்லட்டும் என்று ஒரு பெரு மூச்சுடன் சொன்னான். ஓகே சார் என்று அந்த ஆஃபீஸர் உடனடியாக புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். சென்னையில் இருந்த ஹரிஷின் ஃப்ளாட்டில் திலகாவின் தோழிகள் அனைவரும் ஒரு வழியாக கிளம்பி கொண்டிருக்க திலகா அவர்களை வழி அனுப்பி வைத்தார். ஹரிஷ் தன்னுடைய ரூமுக்கு வந்து யோசனையுடன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்க சந்தனா அவன் பின்னால் வந்து அணைத்தாள். சாரி ஹரி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் அம்மா தான், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள். திலகாவின் தோழிகள் எல்லோருமே ஹரிஷிடம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு உதவியை கேட்டனர். அவர்களில் ஒருவருக்கு படித்து முடித்துவிட்டு வீட்டில் வெட்டியாக இருக்கும் மகன் இருந்தான். அவனை எப்படியாவது தியானா மீடியாவில் மேனேஜராக சேர்த்து விட்டால் அவனும் ஒரு நாள் ஹரிஷை போல பெரிய ஆளாக வந்து விடுவான் என்று அவனுடைய அம்மா கனவு கண்டார். அதனால் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் போட்டு தர சொல்லி ஹரிஷிடம் கேட்டார். இன்னொரு தோழிக்கு ஒரு சாதாரண சின்ன கம்பெனியில் வேலை பார்க்கும் மருமகன் இருந்தான். அவனுக்கு சமீபத்தில் தான் கல்யாணமாகி புதிதாக குழந்தை வேறு பிறந்திருந்தது. குடும்ப செலவுகளை சமாளிக்க அவன் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அதனால் ஹரிஷ் அவனுக்கு தியானா மீடியாவில் ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய அத்தை ஆசைப்பட்டார். அதெல்லாம் கூட பரவாயில்லை. திலகாவின் நெருங்கிய தோழி ஒருவள் தியானா மீடியா தன் மகளை எப்படியாவது பெரிய ஸ்டார் ஆக்கிவிட வேண்டும் என்று கூறினார். அதுவும் சில பல கண்டிஷன்களை வேறு முன்வைத்தார்.
தன்னுடைய மகள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய மாட்டாள். கஷ்டமான எதையும் செய்ய வைக்காமல் ஹரிஷ் அவளை பிரபலமாக்க வேண்டும், மகளுக்கு தனியாக கேரவன் தர வேண்டும் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போனது. அதையெல்லாம் கேட்க கேட்க சந்தனாவிற்கு ரொம்பவே சங்கடமாக இருந்தது. ஆனால் தன் கோபத்தை வெளிப்படுத்தினால் திலகா ஹரிஷின் மீதுதான் குற்றம் சாட்டுவார் என்பதை உணர்ந்து அமைதியாக இருந்தாள். தன் இடுப்பில் இருந்த சந்தனாவின் கைகளை தட்டி கொடுத்த ஹரிஷ், இட்ஸ் ஓகே பேபி, எப்படியும் அவங்களோட ரெக்வஸ்ட் எதையும் நான் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல, ஸோ நீ ஒன்றும் வீணா மனசை போட்டு குழப்பிக்காத என்று ஹரிஷ் சாதாரணமாகவே பதில் சொன்னான். இது எதற்கும் அவன் சந்தனாவை குறை சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்தில் தன் தோழிகளை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த திலகா ஹரிஷ் சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு முகத்தை சுளித்தார். அவனை நேராக பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டவர், என் ஃப்ரெண்ட் சொன்னதெல்லாம் கேட்டல்ல, அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. நீ என்னதான் தியானா மீடியாவோட சிஓவாக இருந்தாலும் இப்பவும் என்னோட மருமகன் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று அதிகாரத்துடன் சொல்ல, அதற்கு ஹரிஷ் பதில் கூறுவதற்குள் சந்தனா முந்திக் கொண்டாள். அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. என்னதான் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் அவமானப்படக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். அவங்க கேட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாவது நியாயமாக இருந்துச்சா? நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அவங்க பையனுக்கோ மருமகனுக்கோ வேலை வேணும்னா நம்ம கம்பெனியில் இன்டர்வியூ நடக்கும்போது அதை அட்டன் பண்ணி அவங்க டேலண்ட்டை நிரூபித்து உள்ளே வரணும். அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் வர ட்ரை பண்ணக்கூடாது. ஆரம்பத்திலேயே இப்படி அடுத்தவங்க ரெக்வஸ்ட்டில் வரவங்க எப்படி சரியான ஆளுங்களாக இருப்பாங்க? சந்தனா எரிச்சலுடன் கேட்டாள். கேட்டால் என்ன தப்பு? நான் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தானே கேட்குறாங்க. திலகா சொன்னதையே சொல்லவும், அப்படின்னா அவங்க உங்கள் கம்பெனியில் வேலை கேட்டிருக்கணும், அடுத்தவங்க தலையில் மிளகா அரைக்க பார்க்கக்கூடாது. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் இங்கே தங்க வச்சுருக்கோம். நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் என்னோடய வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாமல் போகும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள்லாம் எத்தனை பட்டு திருந்துற ஜென்மமாக எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது, எனக்கு அம்மாவாக போயிட்டீங்களே, அதனால் இது எல்லாத்தையும் சகிச்சிக்க வேண்டியிருக்கு சொன்ன சந்தனா ஹரிஷை அழைத்து கொண்டு உள்ளே போய்விட்டாள். என் பொண்ணு முன்னெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. இப்போ அந்த ஹரிஷ் தான் ஏதோ பண்ணிட்டான், அதான் இப்படி என்கிட்டயே வெறுப்பாக பேசிட்டு போறா என்று அப்போது கூட தன் தவறை உணராமல் ஹரிஷின் மீதுதான் கோபப்பட்டு புலம்பிக் கொண்டிருந்தார் திலகா. சிவகங்கையில் இருந்த அந்த மணிவேலின் வீட்டில் எல்லா இடங்களும் பரபரப்பாக இருக்க அப்போதுதான் போலீஸ் வந்து இறங்கியிருந்தது. வீட்டின் வாசலில் நின்ற மணிவேலும் பாலாவும் தங்கள் முன் கிடந்த மூர்த்தியின் உடலையே பார்த்து கொண்டிருந்தனர். அவனது உடல் ஸ்ட்ரக்சரில் படுக்க வைக்கப்பட்டு வெள்ளை துணி போர்த்தப்பட்டிருந்தது. அதையே பார்த்து கொண்டிருந்த இருவருமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தனர். இவன் எப்படி இறந்தான்? யார் முதல்ல பார்த்தா? மணிவேல் தன்னுடைய ஆட்களை பார்த்து கேட்க, மூர்த்திக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம ஆள் ஒருத்தர் உள்ளே போனப்போ தான் அவர் கட்டிலேயே இறந்து கிடக்கிறது தெரிஞ்சது. எப்படி இறந்தாருன்னு அப்போ புரியல. இப்போ போலீஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் விஷம் குடிச்சு இறந்துருக்கலான்னு சொல்கிறாங்க. மணிவேலின் வீட்டில் வேலை செய்யும் பாடிகார்டு ஒருவன் மரியாதையுடன் பதில் சொன்னான். அதை கேட்டதும் மணிவேலின் முகம் கோபத்தில் இறுகியது. யாரோ என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு மூர்த்தி அடைச்சி வச்ச ரூமுக்குள்ளே போய் அவனுக்கு விஷம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறியா என சத்தமாக கேட்ட மணிவேல், அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டுன்னு தானே அர்த்தம்? இவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருந்து என்ன யூஸ்? உங்களால் ஒரே ஒருத்தனை பத்திரமா பார்த்துக்க முடியல. உங்களுக்கு மொத்தமே இந்த ஒரு வேலை தான் இருந்துச்சு, அதையும் சரியாக செய்யலை என்று நிறுத்தாமல் திட்டிக்கொண்டே போனார். மணி, அமைதியாரு, இவ்வளோ கோவப்படாத. ஆனந்த் அவருடைய தோளில் தட்டி அமைதிப்படுத்தினார். வந்ததிலிருந்தே மணிவேல் தன்னுடைய ஆட்கள் மீது கோபத்தில் கொந்தளிக்க பாலாதான் தன்னால் முடிந்தவரை அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார். சரி, அதெல்லாம் விடு. அவனுக்கு விஷம் கொடுத்தவங்க யாராக இருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? லாஸ்ட் 2 டேஸில் யாராவது இந்த வீட்டுக்கு புதுசாக வந்துட்டு போயிருக்காங்களா? அந்த பாடிகார்டை பார்த்து கேட்டார் பாலா. இந்த பிரச்சனையை மணிவேலை விட பாலா நிதானமாக கையாண்டார். பாலா சார், நாங்கள் நைட்டும் பகலும் இந்த இடம் மொத்தத்தையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துட்டு தான் வரோம். வீட்டில் வேலை செய்கிறவங்க தவிர மணிவேல் சாரோட பொண்ணு கிருபா மட்டும்தான் நேற்று அந்த ரூமுக்குள்ளே போனாங்க. அவங்க மூர்த்திக்கு ஏதோ கொடுக்கறதுக்காக வந்ததா எங்ககிட்ட சொன்னாங்க. அவங்க முதலாளியோட பொண்ணுங்கிறதுனால எங்களால் தடுக்க முடியல. அந்த பாடிகார்டு எதையும் மறைக்காமல் உண்மையை சொன்னான். என்ன சொன்ன? கிருபா அவனை பார்க்க வந்தாளா? அவ எதுக்காக அவனை பார்க்கணும்? மணிவேல் திடீரென எதையோ உணர்ந்தது போல முகத்தை சுளித்தார். யோசனையோடு அவரை பார்த்த பாலா, மணி, கிருபாவை யாராவது யூஸ் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் நீ அவசரப்பட்டு அவன் மேலே சந்தேகப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு என்றார். அதே நேரத்தில் கிருபாவின் ரூமில் இருந்த யமுனா டென்ஷனுடன் நடந்து கொண்டிருந்தாள். கிருபா அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டதால் யமுனாவின் முகத்தில் கவலை நிறைந்திருந்தது. ஏன் கிருபா இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூடவா சுயபுத்தி இல்லை? உன் அப்பாவுக்கும் ஹரிஷுக்கும் மூர்த்தி உயிரோடு இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா? புனித்தோட பேச்சை கேட்டு நீ எப்படி அவனுக்கு சாப்பாட்டில் பாய்சனை கலந்து கொடுக்கலாம்? இப்போ பாரு, அவன் செத்தே போயிட்டான். எப்படி இருந்தாலும் நீ தான் அதை கொடுத்ததுன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னால் இதில் எதுவுமே செய்ய முடியாது. நீயே உன் அப்பா கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. யமுனா ஒரு சலிப்புடன் பெருமூச்சு விட்டாள். அவளுக்கு தன் மகளை நினைக்கும் போது ஏமாற்றமாக இருந்தது. சிவபாலன் ஃபேமிலி இப்போ நமக்கு எதிராக இருக்காங்க. நம்ம 2 ஃபேமிலிக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீ உன் அப்பாவோட எதிரிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற, இது என்னன்னு சொல்கிறது? யமுனா சொன்னதும்
அதை கேட்ட கிருபாவின் முகம் சோகமாக மாறியது. அவள் தன் முழங்காலில் முகத்தை புதைத்து அழ ஆரம்பிக்க அவருடைய கண்களில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வழிந்தது. அம்மா ப்ளீஸ் என்னை கைவிட்டுறாதீங்க. எப்படி இருந்தாலும் நான் உங்களோட பொண்ணு. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அப்பா கோமா இருக்கும்போது பார்க்கவே எவ்வளோ பயமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவர் என்னை மன்னிக்க மாட்டார். கிருபாவிற்கு இனி நடக்கப் போவதை நினைத்து ரொம்பவே பயமாக இருந்தது. புனித் என்கிட்ட அந்த மூர்த்திக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்துருன்னு மட்டும்தான் சொன்னார். சத்தியமாக அதில் விஷம் இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அம்மா ப்ளீஸ் நீங்களாவது என்னை நம்புங்க என்று அவள் கெஞ்ச, யமுனாவிற்கு கிருபா அழுவதை பார்க்க கஷ்டமாகத்தான் இருந்தது. எனக்கு மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆசையா என்ன? ஆனால் நீ இழுத்து வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. இவ்வளோ நாளாக சிவபாலன் எவ்வளோ பெரிய தப்பான வேலையெல்லாம் செஞ்சுருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அது எல்லாத்துக்கும் இருந்த ஒரே சாட்சி மூர்த்தி மட்டும்தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹரிஷ் ரொம்பவே கஷ்டப்பட்டான். உங்கள் அப்பாவும் பாலா அண்ணாவும் ஹரிஷுக்கு சப்போர்ட்டாக நிறைய முயற்சி எடுத்தாங்க. எல்லாம் இப்போ வேஸ்ட்டாக போச்சு. யமுனா நடந்த உண்மையை மகளுக்கு விளக்கினார். அப்படியே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண நினச்சாலும் நிஜமாவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யமுனா உண்மையான வருத்தத்துடன் சொன்னாள். ஒரு வகையில் இது ஹரிஷ் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. மணிவேல், பாலா மற்றும் இந்த ஊரில் உள்ள பல செல்வாக்கு மிக்கவர்கள் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். கிருபா நினைப்பது போல அவ்வளவு ஈஸியாக இதை விட்டுவிட முடியாது. யமுனா தன் மகளை எவ்வளவுதான் நேசித்தாலும் இந்த விஷயத்தில் அவளை நிச்சயம் காப்பாற்ற முடியாது. அப்போது ஒரு பெரிய சத்தம் கேட்க இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். மணிவேல்தான் கோபத்துடன் கதவை உதைத்து திறந்தபடி உள்ளே வந்தார். அவரை பார்க்கும்போதே எந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அப்பா என்று கத்தியபடி கிருபா யமுனாவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். தன் அப்பாவுடைய தோற்றம் அவளை ரொம்பவே பயமுறுத்தியது. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. அப்போ இருந்தே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கா. யமுனா பொறுமையாக அவருக்கு எடுத்து கூறினாள். என்ன அவளுக்கு பயமா? அவள் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. அதனால தானே எதிரிகளோட கூட்டு சேர்ந்து மூர்த்திக்கு விஷம் கொடுத்துருக்கா. மணிவேல் கோபத்தை அடக்க முடியாமல் ஆவேசத்துடன் கத்தினார். இப்போது எப்படி அவருடைய கோபத்தை சமாளிப்பது என்று தெரியாமல் யமுனா கைகளை பிசைய, கிருபாவிற்கோ பயத்தில் உள்ளுக்குள் உதற ஆரம்பித்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.